வீடியோ போட்டாலும் கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரே கமெண்ட்டாக வர்றது ப்ரூக்கீஸ் ரெசிபி தான். இன்றைக்கி ப்ரூக்கீஸ் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் 1.5 முட்டை வச்சு தான் பண்ணியிருக்கேன். சொன்னால் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக ப்ரௌனி எப்படி டேமேஜ் ஆகாமல் நீங்கள் பண்ணுறீங்க, பேக் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ப்ரூக்கீஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல இம்பார்ட்டனே வந்து அந்த குக்கி டோ ரெடி பண்ணுறது தான். மற்ற ப்ரௌனிஸ்லாம் கூட நம்ம டாப்பிங்ஸாக சாக்லேட் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து இதை ரெடி பண்ணி வச்சா தான் நம்ம கடைசியில் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை தான் ஃபஸ்ட் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு மைதா வந்து நான் 80 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூனும் அதோட பாதி வந்து 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பட்டர் வந்து ஒரு 57 கிராம் எடுத்துட்டு ஓடிஜியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன்னா அப்படியே மெல்ட் ஆகிடும். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் கூட பண்ணி அதை மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து சர்க்கரையும் ப்ரௌன் சுகரும் தான் நான் எடுக்கிறேன். எப்போவுமே நான் ப்ரௌனிக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவேன், ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் இந்த குக்கி டோக்கு மட்டும் நான் ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ரெண்டோட டேஸ்ட்டுமே ஒன்றா தான் இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து முட்டை தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த குக்கி டோ பண்ணுறதுக்கு முட்டையோட வெயிட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 2 முட்டை எடுத்தேன். ஒன்று 70 இருந்துச்சு, இன்னொன்று 63 கிராம் இருந்தது. இந்த 70 கிராம் இருக்க முட்டையை தான் நான் எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஊற்றும் போது 55 கிராம் மட்டும்தான் இருந்தது. அதை நல்லா பீட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து மெல்ட் பண்ண பட்டரை எடுத்துட்டு அது கூட சுகரும் ப்ரௌன் சுகரும் சேர்த்துட்டு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அது கூட வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கரையணும்னு அவசியமே கிடையாது இதுக்கு. ஏன்னா பேக் ஆகிட்டு வரும்போது அதுவே வந்து மெல்ட் ஆகி வரும். ப்ரௌனியோட குக்கியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி வருதுன்ட்டு. இது கூட வந்து நம்ம பீட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த முட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 56 கிராம் இருந்தது. அதில் பாதி வந்து எடுத்தோன்னா 28 கிராம் கிட்ட வரும். ஆனால் நான் 25 கிராம் தான் சேர்த்துருப்பேன். எதனால் அப்படின்னா மொத்தமும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரௌனி பேட்ரு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால் குக்கியோ கையில் கூட பிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் பாதி சேர்த்துருக்கேன். இந்த பாதி சேர்க்கும்போது நம்மளுக்கு சப்பாத்தி மாவு எப்படி இருக்கும் அந்த பதத்தில் வரும். கையில் எடுத்து நம்ம ப்ரௌனி பேட்டரில் வச்சு நம்ம பண்ணும்போது கரெக்டாக வரும். அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து சேர்த்துக்கிறேன். அதை வந்து சலிச்சு சேர்த்துக்கிறேன். சலிச்சு சேர்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக வரும், குறப்பாக அந்த மாதிரி ஒரு இதுவெலாம் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அப்படியே கையில் நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சி உருண்டை பண்ணுற பதத்துக்கு வந்தால் தான் நம்ம பண்ணுறது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பவுல்லையும் சரி ஸ்பேச்சுலாலையும் சரி ஒட்டவே ஒட்டாது. அப்படி ஒட்டாமல் வந்ததுன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபுல் முட்டை சேர்த்துருந்தோன்னா கண்டிப்பாக இதை கையில் கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டி நான் அந்த மாதிரி பண்ணி அப்படியும் எக்ஸ்ட்ராவாக மாவெல்லாம் கூட்டி ஆனால் கரெக்டாக வந்தது. ஆனால் சர்க்கரை வந்து சாப்பிடும்போது கம்மியாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே ஆஃப் முட்டை எடுக்கிறது. இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுக்கல, குத்து மதிப்பாக எடுத்து தான் நான் போட்டேன். நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணும். கடைசியாக நான் ப்ரௌனி டின்னில் ஊற்றும் போது தான் எடுப்பேனே, அது வரைக்கும் செட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். எடுத்து அப்படியே வச்சு நம்ம பேக் பண்ணலாம், கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் நார்மலாக வந்து ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். நான் பண்ணுற ப்ரௌனி வந்து 1/2 kg மெஷர்மெண்ட்டு. இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெசிபி வீடியோவை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதனால் இதோட அளவுகள்லாம் நான் வந்து இதில் சொல்லலை. எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, அதை பார்த்ததுமே எனக்கு ஷாக்கு தான். நீங்கள் மட்டும் எப்படி சாக்லேட் அழகாக கட் பண்ணுறீங்க, என்னால் கட் பண்ணவே முடியல, அதுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்ற மாதிரி கேட்டாங்க. சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்த உடனே கட் பண்ணோன்னா கண்டிப்பாக கட் பண்ண முடியாது, கல் மாதிரி இருக்கும். அதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து சாக்லேட்டில் ஃப்ரிட்ஜிலே செட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, நானும் அதை பார்த்துருக்கேன். அதனாலே நானும் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் செட் பண்ணாமல் வெளியே தான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ சம்மர் சீசன் வந்ததும் சாக்லேட் எடுக்கிறேன், அப்படியே கொலன்னு இருந்தது. உடனே நான் ஃப்ரிட்ஜில் தான் செட் பண்ணி ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சுருவேன். அதுக்குள்ளே ரூம் டெம்பரேச்சருக்கு அது வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ போல் ப்ரௌனிக்கு சாக்லேட்டு பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி வச்சிடணும்.
அதுக்கப்புறம் சக்கரைலாம் பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 முட்டை எடுத்துப்போம் இல்லையா, எப்போவுமே 1/2 கேஜினா நான் இங்கே வந்து 1.5 முட்டை தான் சேர்த்துருக்கேன். ஒரு முட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு ரெண்டாவது வந்து நம்ம குக்கி டோ பண்ணோம் இல்லையா, அதில் 1/2 முட்டை எடுத்து வச்சுருப்போம்ல, அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, வெனிலா எசன்ஸு, பொடி பண்ணி வச்சுருக்க சக்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அந்த சாக்லேட் மிக்சர் ஆட் பண்ணிடணும். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை எடுத்து சலிச்சு சேர்த்துக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இது வந்து ப்ரூக்கீஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். வேறு ப்ரௌனி நீங்கள் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கரெக்டாக வராது. இங்கே நான் யூஸ் பண்ணுற டின் வந்து 8 இன்ச்சு. 1/2 கேஜிக்கு 8 இன்ச்சு யூஸ் பண்ணலாம், 7 இன்ச்சும் யூஸ் பண்ணலாம். திக்னஸ் மட்டும்தான் வேரி ஆகும். பேட்டரை வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, பாதி மட்டும் ஊற்றிட்டு அதை ஈக்குவல் பண்ணிக்கணும். ஈக்குவல் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா குக்கி டோ பண்ணி, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இது வந்து எனக்கு ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்தாங்க, அதனால் வந்து அப்படியே நான் அந்த ரெசிபியை வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபுல்லாக சேர்க்க மாட்டேன், ஏன்னா அந்த கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 250 கிராம் ப்ரூக்கீஸும் 250 கிராம் லாவா ப்ரௌனியும் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் ஒன்றா பண்ணியிருக்கேன். அதனால் பாதி கோடு மாதிரி போட்டு பாதி ப்ரூக்கீஸு பாதிக்கு வந்து லாவா அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரூக்கீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாதி பேட்ரு, அதை மேலே ஊற்றிட்டு எப்பவும் போல் வந்து நம்ம ஒரு டூத் பிக் வச்சு லெவல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் மேலே வந்து ப்ரூக்கீஸை வந்து வைக்கணும். சில பேர் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க குக்கீடை வைக்கிறதுக்கு, பட் நான் அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா வந்து பேக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், வெயிட்டும் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் பண்ணுறதுக்கே வந்து 600 கிராம்ஸ் கிட்ட கிடைக்கும், அதனால் வந்து நான் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ நமக்கு வந்து செகண்ட் லேயர் ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து குக்கி டோ வச்சு பண்ணுறோம், அதனால் வந்து ப்ரூக்கீஸ் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு குக்கி டோ வந்து மீந்துச்சு. எதனாலனா நான் 250 கிராம்ஸ் தான் ப்ரௌனி பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு மீந்துடுச்சு. இன்கேஸ் நீங்கள் 1/2 கேஜி ப்ரௌனி பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து இந்த குக்கி டோ கரெக்டாக இருக்கும். இதை வந்து மீந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம், 10 டேஸ் வரைக்கும் கெடாமவே இருக்கும். இல்லை நீங்கள் குக்கியாகவும் வந்து பேக் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து கம்மியாக பண்ண முடியாது, ஏன்னா நான் 1/2 கேஜி பண்ணுறதுக்கே வந்து 1/2 முட்டை எடுத்திருக்கேன். 1/4 கேஜி பண்ணணுன்னா இன்னும் கம்மியான முட்டை எடுத்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஸ்ப்ரேட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பேக் பண்ணேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ 8 இன்ச் டின் யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து பேக்கிங் டைம் 25 மினிட்ஸ் தான் ஆகுது. இதுவே 7 இன்ச் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு 35 to 40 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. ஏன்னா டின்னோட அந்த சைஸ் பொறுத்து தான் வந்து பேக் ஆகுறது. ஸோ அந்த டைமிங் வந்து எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு. நீங்களும் இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டின்னுக்கும் ஒவ்வொரு டைமிங் வரும், அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் வந்து வெயிட் போடும்போது 600 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே எனக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து கொரியர் போட முடியாது, ஏன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எகுரும். அதனால் வந்து கரெக்டாக 500, 511 அந்த மாதிரி வராமல் தான் நான் போடுவேன். அதே மாதிரி நிறைய பேர் இந்த பாக்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட அட்ரஸும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனிஸை எப்படி பேக் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களே, ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி கிளிங் ரேப் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போடுங்க, எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். பாய்.